Hi friends, welcome to Innovation. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜிடேரியன் மெனு தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளான 30 மினிட்ஸில் எப்படி ஈஸியாக குக் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் ஃபஸ்ட்டே ஒரு பாத்திரத்தில் அரிசி கழுவி சாப்பாடு வச்சுட்டேங்க. இன்னொரு குக்கரில் என்ன பண்ணியிருக்கேன்னா பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், ஜீரகம், மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2 விசில் வச்சிடலாம் பருப்புக்கு. உங்கள் குக்கர் நல்லா வேகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு விசிலே போதும். என்னோடய குக்கர் கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். விளக்கெண்ணெய் இருந்துச்சுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் அதை ஆட் பண்ணலை. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இந்த சைடு நம்ம சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இது வேகிறக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சிடலாம். பருப்பு சாம்பாருக்கு இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பருப்பு சாம்பாருக்கு என்னென்ன காயின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், நூல்கோல், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், மாங்காய், இது போட்டு தான் இன்றைக்கி நம்ம பருப்பு சாம்பார் ரெடி பண்ணி போகிறோம். நான் 2 டைப் ஆஃபில் வைப்பேன். சாம்பாரும் செய்வேன், அதுக்கப்புறம் அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வேங்க. 2 டைப் ஆஃப் வைப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் தான் ரெடி பண்ண போகிறோம். நமக்கு அது வேகிற டைம் எப்படி கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைமிங்கில் நம்ம இந்த மாதிரி காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சிடலாம். சாம்பாருக்கு உண்டான காய்கறிகள், அதுக்கப்புறம் கூட்டுக்கு, அப்புறம் இன்றைக்கி வல்லாரக்கீரை சட்னி செய்ய போகிறேங்க. ஹைலைட்டே அதுதான். வல்லாரக்கீரை சட்னி ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. வல்லாரக்கீரை அது பொரியல் செஞ்சால் ஒன்றுமே இருக்காது. அப்போ நம்ம சட்னி செய்யும் போது நமக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு அடிக்கடி வல்லாரக்கீரை செஞ்சு கொடுங்க. இப்போ என்ன பண்ணலான்னா அகத்திக்கீரைங்க. அகத்திக்கீரை எதுக்குன்னா கூட்டு, பாசிப்பருப்பு போட்டு கூட்டு செய்ய போகிறேன். அகத்திக்கீரை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ அகத்திக்கீரையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அது வேகிற டைம் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இப்போது அகத்திக்கீரை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வல்லாரையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம். வல்லாரை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அந்த தண்டு மட்டும் நம்ம கட் பண்ணிட்டா போதும். வல்லாரை ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே என்ன பண்ண போகிறேன்னா மல்லித்தலையும் கட் பண்ண போகிறேன். மல்லித்தலையும் வல்லாரையும் போட்டு தான் இன்றைக்கி ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கூட. வாழைத்தண்டு தயிர் பச்சடி பண்ண போகிறேங்க. வாழைத்தண்டு க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி கவுண்டர் டாப்பில் தான் நறுக்க போகிறேன். எங்கிட்ட காய் இருக்கிற அந்த இது இருக்குது, இருந்தாலும் அந்த மரத்தில் இருக்கிறது எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அதனால் நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே தான் அறுத்துக்குவேன். இப்படி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம இது நறுக்கிறக்கும் ஃபினிஷிங் ஆகிறக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதமும் ரெடி ஆயிரும், பருப்பும் குக் ஆகிடும். அந்த நார் நான் அறுத்து முடித்ததுக்கப்புறமா அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டு வச்சுடுவேன். கலர் சேஞ்ச் ஆகாது. அதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் வச்சு நம்ம அந்த நாரெல்லாம் எடுத்துடலாம். ஒரு சிலர் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நார் எடுத்துடுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துடுவேன். அரிசி கழுவுன தண்ணியில் போட்டிங்கன்னா வாழைத்தண்டோட கலர் மாறாது. இப்போ வல்லாரை சட்னி பண்ணிடலாம். ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா, வல்லாரைக்கீரையும் அதுக்கப்புறம் மல்லித்தலையும் போட்டுடலாம். கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு பல் தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், ஆனால் தேங்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பருப்பு பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. அங்கே வல்லாரைக்கீரை அந்த சைடு அடுப்பில் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா வணங்கட்டும். நம்ம கட் பண்ண காய்கறிகள்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காவும் நான் இது கூடயே போட்டுருவேன். மாங்காய் அதோட எசன்ஸில் இறங்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் மணமாக இருக்கும். இப்போ சாம்பார் பொடியும் கொஞ்சோண்டு கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி நான் போடல, ஏன்னா சாம்பார் பொடி நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணதுனால நிறைய வரமிளகாய் வச்சு தான் நான் அரைச்சிருக்கேன் சாம்பார் பொடி. அதனால் நான் மிளகாய் பொடி போடலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம கீரையும் நல்லா வணங்கிருச்சுங்க. தண்ணி தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் சாம்பார் ரொம்ப லிக்விடாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் கெட்டியாக சாப்பிடுவாங்க. நான் மிடிலாக சாப்பிடுவேங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் சாப்பிடுவோம். இப்போ வல்லாரைக்கீரை நல்லா வணங்கிருச்சு. இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இதில் எதுக்குன்னா பாசிப்பருப்புங்க. பாசிப்பருப்பு அரைக்கீரை கூட்டுக்கு நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் நம்ம காய்கறியெல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டுறலாம்.
குக்கரில் விட நீங்கள் பாத்திரத்தில் சமைக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதங்காட்டி சீக்கிரம் செஞ்சேன். இப்போ வாழைத்தண்டை ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம இப்படியே நாரெல்லாம் எடுத்துடலாம். நம்ம அப்படியே கிண்டிகிட்டே வரணும். ஃபைனலாக வந்து ஃபோர்க் ப்ளைனாக வரும்போது நார் எதுவும் இல்லாமல் வரும்போது ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் ஒன்றுமே வரல, அவ்வளோதான். வாழைத்தண்டு க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பருப்பு வேக வச்ச தண்ணி, அதில் அந்த சூட்டோடையே நம்ம ஒரு 3 தக்காளி பழமும் புளியும் போட்டு வச்சிடலாம். அப்போ சீக்கிரமாக கரைஞ்சிடும். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு விசில் தான் விட்டால் நல்லா குக் ஆகிடுச்சு. கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி செய்யும் போது கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ அந்த புளி கரைசலும் தக்காளி கரைசலும் நல்லா கரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலையும் அதிலேயே கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் ரசப்பொடி நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான், அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் ஜாரில் வந்து மிளகு ஜீரகெல்லாம் அரைச்சி போடுவேன். இப்போ அந்த உருண்டையெல்லாம் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து பியூர் மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். சளிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து ஒரு 6-7 பூண்டு தொலி வந்து ரிமூவ் பண்ணல. ரசத்துக்கு வந்து இப்படி தான் போடுவேன் நான். ஒரு 4லேருந்து 5 வரமிளகா, மிளகு, ஜீரகம். ரசம் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக தான் வைப்பேன். அதையும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளி எதில் சேர்த்தும் போது நம்ம வெந்தயம் சேர்த்துறது ரொம்ப நல்லது. வெந்தயம் வந்து குளிர்ச்சி. இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதையும் 2 வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரசப்பொடியிலையும் அரைக்கும் போது பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன், அதனால கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய நான் போடலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரசம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் அதில் அந்த தாளிச்சதில் கொட்டிட்டு ரசத்தை கொதி வரக்கு முன்னாடி இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு சாம்பாரும் இந்த வானிலையே நான் எல்லாமே செய்ய போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கும் ரெடி பண்ணி தாளிச்சிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் கடுகும் ஜீரகமும் போட்டுக்கலாம். ஒரு அரை பெரிய வெங்காயம், ஒரு 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரசம் வந்து அந்த அடுப்பில் தூக்கி மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா வணக்கிக்கலாம். ரசம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன், ஏன்னா ரொம்ப கொதிச்சிடுச்சுன்னா அந்த ரசத்தோட மனமே போயிடும். இப்போ சாம்பாருக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாங்க. சாம்பாருக்கு வணங்கிருச்சு. இப்போ அதை நம்ம சாம்பாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மறுபடியும் அதே வானிலையில் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வரமிளகா போட்டுக்கலாம். இது வந்து எதுக்குன்னா அரைக்கீரை கூட்டுக்கு. கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அரைக்கீரையை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். அரைக்கீரை சீக்கிரம் வணங்கிடும். ஒன்றுமே இருக்காது. நம்ம கீரை மட்டும் தனியாக செய்யும் போது ஒன்றுமே இருக்காது, தூண்டு இருக்கும். அது கூட நம்ம வந்து ரசம் வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம ரசம் ஆஃப் பண்ணிடலாம். சட்னியும் நம்ம கீரை வணங்குறதுக்குள்ளே அரைச்சிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் குறைன்னு அரைங்க, ரொம்ப நெய்ஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. புதினா துவையல் மாதிரி இருக்கும். குறைன்னு அரைச்சா நல்லாயிருக்கும். வல்லாரன்னே தெரியாது குழந்தைகளுக்கு. வல்லாறு நிறையா குழந்தைங்க சாப்பிடாது. இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா வல்லார சட்னி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம நல்லா பாசிப்பருப்பு வெந்ததையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண கீரை கூட்டு ரெடி ஆகியாச்சு. நெக்ஸ்ட்டு வாழைத்தண்டு போடலாம். ஒரு குக்கரில் வாழைத்தண்டு, கொஞ்சோண்டு கல்லுப்பு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு விசில் விட்டுறலாம். நீங்கள் வந்து பாத்திரத்தில் வேக வைக்கலாம். வாழைத்தண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக நான் செஞ்சேன். இதில் வந்து ஒரு கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு வெங்காயம் வச்சு இது நம்ம அரைச்சி எடுத்துடலாம். 2 பச்சை மிளகாயும் வச்சு அரைச்சி எடுத்துடலாம். வாழைத்தண்டு ஒரு விசில் வச்சு எடுத்து கொஞ்சம் நல்லாவே வெந்துடுச்சு. நீங்கள் பொரியல் செய்யும் போது வாழைத்தண்டில் வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம கூட்டுன்றதுனால தயிர் பச்சடி செய்ய போகிறதுனால நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு தான். இப்போ நம்ம இந்த தேங்காய் அரைச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், 2 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டு தான் நம்ம இதை அரைச்சிருக்கோம். இப்போ இது கூட வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சம் கடுகு, கருகாப்பிலை, ஜீரகம், 2 வரமிளகாய் போட்டு தாளிச்சிருக்கோம். வெங்காயம் எல்லாம் சேர்த்த தேவையில்லை இதுக்கு. இப்போது இந்த வெந்தயத்தில் வந்து நம்ம அதையே கொட்டிடலாம். லாஸ்ட்டில் வந்து தயிர் வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் தயிர் ஆட் பண்ண போகிறேன். பெரிய டம்ளரில் தயிர் வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான், ரெடிமேடு தயிர் கிடையாது.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா 30 மினிட்ஸில் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட குயிக்காக குக் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான்வெஜ் மெனு பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ டிஃப்ரெண்ட்டான vlog-ஓட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.